யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரம் 1 முதல் 4 வசன வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 1072 1 அதிகாரம் 1 முதல் 4 வரை. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. போதும். சமீப நாட்களிலே நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இந்த யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தை நான் படித்து வந்தேன். அப்போது ஆண்டவர் இந்த யோனா தீர்க்கதரிசனம் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் உண்டு என்று ஆண்டு வெளிப்படுத்தினார். கிட்டத்தட்ட 9 குறிப்புகளை நான் இந்த காரியத்தில் கற்றுக்கொண்டேன். 9 குறிப்புகளையும் சொல்ல எனக்கு நேரம் போதாது. ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். முதலாவதாக நாம் பார்க்கிறோம் த கால் ஆஃப் ஜோனா, ஜோனாவின் அழைப்பு. ஜோனாவை அழைத்தவர் ஜோனாவை மாத்திரமல்ல, ஜோனாவை போன்று நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். நாம் பல நேரங்களிலே நாம் ஒரு தவறான சிந்தனை கொண்டிருக்கிறோம். அழைப்பு என்றால் என்ன எனக்கு தெரியவில்லையே என்று. நான் கூட இன்று மாலையிலே அழைப்பை குறித்து தலைவர்களுக்கு பேச வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன். சீதோஷ காலமாக அதை நான் தள்ளி வைத்து விடுகிறேன். வேறொரு சமயத்தில் தலைவர்களுக்கு உங்களை அழைப்பை புரிந்து கொள்வது எப்படி என்பதை குறித்து நான் தெளிவாக பேச வருகிறேன். இப்போது ஆண்டவர் இந்த யோனாவை குறித்து உங்களோடு பேசும்படியாக என்னை அழைத்ததுனால இந்த நாளிலே யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு பிரசங்க அழைப்பு, ஜனங்களை மனம் திரும்பும்படியாக அழைக்கப்பட்ட அழைப்பு. இந்த அழைப்பு சுவிசேஷர்களுக்கு அல்ல. சுவிசேஷர்கள் ஜனங்களை மனம் திரும்பும்படியாக அழைக்கப்பட்ட ஊழியம் செய்கிறவர்கள், ஆனால் அது எதுவும் சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், சபையிலே தேவனானவர் 5 விதமான ஊழியர்களை வைத்திருக்கிறார். முதலாவது அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகர்களையும் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு திருச்சபையானது வலுப்பெற வேண்டுமானால், ஒரு திருச்சபையானது கர்த்தருடைய சித்தத்தில் வளர வேண்டுமானால், ஒரு திருச்சபையான பூரணப்பட வேண்டுமானால் அந்த சபையில் 5 விதமான ஊழியங்கள் காணப்பட வேண்டும். அந்த 5 விதமான ஊழியங்கள் இருந்தால் மட்டும் அந்த சபையானது அது சில நேரங்களிலே அது பல்வேறு கோணங்களிலே அந்த ஊழியங்கள் அடைகிறது. அதை குறித்து நான் சொல்ல விரும்பவில்லை. இங்கு நான் சொல்வது சுவிசேஷ அழைப்பு என்பது சுவிசேஷர்களுக்கு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுவிசேஷ அழைப்பை கொடுத்திருக்கிறார். இதை முதலாவது புரியணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு திருச்சபையிலே மக்கள் கூட்டமாக வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இந்த நேரத்தில் அவைகளை குறித்து நான் சொல்ல, சிலர் மக்கள் கூட்டமாக வருகிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் மக்கள் சபைக்கு வருகிறார்கள். நான் ஆண்டவருடைய ஒரு தெளிவான வழிநடத்தலோடு ஒரு சரியான சிந்தனையோடு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார். அப்ப சபையில யாரு தான் வரணும் சொல்லுங்க. சபையில ரட்சிக்கப்பட்டவங்க தான் வரணும். அதுதான் வேத. We cannot argue with the word of God. We cannot argue with the pattern of God. இன்றைக்கு உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு மக்கள் என்ன செய்து விட்டார்கள்? கர்த்தருடைய வார்த்தையோடு தங்களுடைய உலக கலாச்சாரத்தையும் தங்களுடைய சம்பிரதாயங்களையும் தங்களுடைய எல்லா விதமான பழக்க வழக்கங்களை இணைத்து விட்டார்கள். நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய கலாச்சாரங்கள், நம்முடைய நடைமுறை வாழ்க்கை அனைத்தும் வேத வசனத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்கணும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தான் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? வேத வசனத்தையும் பின்பற்றுறோம்,
நம்முடைய சொந்த வழிகளும் பின்பற்றுகிறோம். ஆகவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, சுவிசேஷ அழைப்பு என்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதை பண்ணு. சில நேரங்களில் நான் பிரயாணப்பட்டு போகும்போது இல்லை வெளியில் போகும்போது சுவிசேஷம் சொல்வதற்கு கொஞ்சம் அச்சப்படுவேன். ஆண்டவரே, நான் இன்னைக்கு சரியாக ஜெபிக்கலையே, நான் எப்படி ஊழியன்னா ஜெபத்தோடு தானே செய்யணும், இன்னைக்கு ஜெபிக்கலையே, நான் என்ன பண்ணுறேன், சுவிசேஷத்தை சொல்கிறதா இல்லையான்னு. ஆனால் அந்த மாதிரி நேரங்கள் இந்த வார்த்தை என்ன வரும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஏற்கனவே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு இருக்கிறது, மறுபடியும் பிறந்த அனுபவம் இருக்குது. ரட்சிப்பு என்பது சபைக்கு வருவதனால வருவது கிடையாது. சபைக்கு வருவதனால ரட்சிக்கப்படலாம், ஆனால் சபைக்கு வருவதனால ரட்சிப்பு கிடைக்காது. வேதம் என்ன சொல்வது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் வீட்டாரும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கிறது. வானத்திலும் பூமியிலும் கர்த்தருடைய நாமம் மேல வேற நாமம் ரட்சிக்கப்பட கொடுக்கப்படுது. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அதுதான் நம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தருடைய பங்கு. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய பங்கும் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்காக வாழ அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டா அவன் கர்த்தர் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டா நினைக்கக்கூடாது. விசுவாசம் முதல் படி, விசுவாசமும் தேவை. அநேகர் பல ஆண்டுகளாக விசுவாசமாக இருக்கிறார்கள், ஆனால் திடீர்னு ஒரு நாள் கர்த்தர் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார்கள். அப்போது அவர்கள் நான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஆகவே விசுவாசம் என்பது அது ரட்சிப்பிட முதல் படி. இரண்டாவது, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் ரட்சிப்பு. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் ஏகமாய் கெட்டு போவீர்கள். இன்றைக்கு சபைகளில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னால் சபையில் 90% ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, 10% ரட்சிக்கப்படாத மக்கள் இருப்பாங்க. இப்போ அப்படி உள்டாவா மாறி போச்சு. I am not telling a false thing, I am telling the reality. இன்றைக்கு சபையில் பார்க்கும்போது 10% ரீகாபா சந்தரபா கூறாபாரதியா 10% ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. 90% அவங்க ரட்சிப்பை குறித்து பரிசோதிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க போதகரை சந்திக்கணும். போதகரை சந்திப்பதற்கு முன்னதாக நீங்க தேவனிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பை குறித்து எனக்கு சரியான ஒரு தெளிவு இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி. ஒரு பையன் தோட்டத்தில் ஜெபம் பண்ண கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு பையன் அவனை தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. அவன் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா, இயேசுவே எங்கள் தகப்பனாருக்கு ஒரு அடி இறக்கும், எங்கள் தகப்பனாருக்கு ஒரு அடி இருக்குன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தானா. அப்புறம் அங்கேருந்து பக்கத்து ஒருத்தர் போனான். என்ன தம்பி ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, தோட்டத்தை தனியாக போய் எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடி இறக்கும், ஒரு அடி இறக்குன்னு ஜெபம் பண்ணிடு. இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன்னு விசுவாசம் தான் இருக்கு, ஆனால் அவர் இதயத்தை இயேசு ஒப்பு கொடுக்கல. அவருக்கு என்ன இருக்கு, இயேசு ஆண்டவர், அவர் பெரியவர், அவர் ஜீவனுள்ளவர்னு அவருக்கு அறிவு தான் இருக்கு, ஆனால் அந்த அறிவு ஆக்கப்பூர்வமாக மாறவில்லை. ஆகவே அவருடைய விசுவாசம் அவருடைய மனதில் இருக்குது. அந்த விசுவாசமானது அவர் இதயத்துக்குள்ள வர வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டு சொன்னார். அது உண்மையான ஜெபம். நீங்க ஜெபிக்கிறீங்களா? அதாவது பாம்பரியும் பாம்பின் காலம் சொல்லுவாங்க. உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க யாருன்னு தெரியும். ஒத்துக்கிறீங்களா? இது சாதாரண காரியம் இல்லை. ஆகவே இந்த நாட்களிலே ரட்சிப்பு மிக மிக அவசியம். இன்னைக்கு ஊழியத்திலே மிக 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 முக்கியமான ஊழியம் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்து தான் மிக முக்கியமான ஊழியம். ஆகவே இன்றைக்கு சபைகளிலே நாம் ஜனங்களை கூட்டம் கூட்டமாக சேர்ப்பதற்காக அவர்களை அழைக்கக்கூடாது.
அதாவது பீட்டர் வேகனர் என்று சொல்லி அமெரிக்காவில் பெரிய ஒரு ஆராய்ச்சி நிபுணர் இருக்கிறார். அவர் 5 விதமான தத்துவங்களை பற்றி பேசுகிறார். அவர் என்ன சொல்றார் என்றால் ஈஸ்வரோ இவாஞ்சலிசம். அவர் வந்து லின்சிக்கு தெரிஞ்சிருக்கோம், ஃபுல் தியாலஜிக்கல் செமினரி. பீட்டர் வேகனர் கிரேட் ரிசர்ச்சர். அவர் ஈஸ்வரோ இவாஞ்சலிசம், E1 இவாஞ்சலிசம், E2 இவாஞ்சலிசம், E3 இவாஞ்சலிசம் சொல்லுகிறார். அதில் அவர் சொல்லும்போது ஈஸ்வரோ இவன் சொல்லும்போது நாம் வந்து எங்கேயோ யாரோ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரோ இவாஞ்சலிசம் என்பது நாம் இருக்கிற சபையிலே அநேக ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம். அப்போ நம்ம வெளியில போய் சுவிசேஷம் சொல்றதை விட முதல்ல சுவிசேஷம் எங்க சொல்லணும்? வீட்டில் சொல்லணும். எங்க சபையில தான் சுவிசேஷம் சொல்லணும். இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு தான். ஒருவேளை நாம் சுவிசேஷம் சொன்னால் அவங்க அசட்டை பண்ணலாம். ஆனால் இன்றைக்கு அவங்க அசட்டை பண்ணலாம். ஒரு நாளில் கர்த்தர் அவர் வாழ்க்கையில் அவர்களை ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவர்கள் மெய்யான ரட்சிப்பை பெற கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால நம்ம ஊதுற சங்க ஊதிட்டு தான் இருக்கணும். கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமா இருக்கு. ஏன் இந்த வெள்ளங்கள், ஏன் இந்த பயங்கரமான சூறாவளி காற்றுகள், இவையெல்லாம் கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் என்பதை அது வெளிக்காட்டுகிறது. அல்லேலூயா. அப்போ தேசத்தினுடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்மேல் விழுந்த கடமை பெரிது. நம்மேல் விழுந்த கடமை பெரிது. நீங்களும் நானும் சுவிசேஷ ஊழியத்தில் மும்மா இருக்கணும். அப்போ உண்மையா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதாவது நாம் மறுபடியும் பிறக்கணும், நாம் மனம் திரும்பணும், ஆண்டவருக்காக வாழணும். வாழ்வது ஒரே ஒரு வாழ்வு, அது ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு ஒரு மெய்யான தீர்மானம் இருக்கு. அதனால ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படாமல் சபையில் வந்தாலும் சபையில தான் நம்முடைய ஊழியம் முதல் ஆரம்பிக்கிறது. சபையில ஊழியம் செய்து சபையில எத்தனையோ ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறார்கள். கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆனா மனைவி ரட்சிக்கப்படலை. மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, கணவர் ரட்சிக்கப்படலை. கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலை. அதனால நாம் வந்து இதை மனதிலே நாம் கொள்ள வேண்டும். சிறு சபையாக இருந்தாலும் பெரிய சபையாக இருந்தாலும் எல்லாம் கர்த்தருடைய சபை தான். அப்போ சபையில நாம் செய்ய வேண்டிய முதல் ஊழியம் என்னது? முதல் சுவிசேஷ ஊழியம். அதாவது ஒரு பிள்ளையை வளர்க்கறதுக்கு முன்னாடி பிள்ளையை பெற்றாதானே வளர்க்க முடியும். லின்சி அவர்கள் சொன்னாங்க, பிள்ளை பெற்றெடுப்பது எவ்வளோ கடினமான காரியம். அப்போ பிள்ளை பெற்றெடுப்பது தான் முக்கியம். பிள்ளையை வளர்க்குறது அது 2வது விஷயம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அதாவது பிள்ளைய சரியான முறையில் பெற்றெடுத்தாதான் அந்த பிள்ளை சரியான முறையில் வளரும். சப்போஸ் அந்த பிள்ளையை நீங்க அங்கவீனமாக பெற்றெடுத்தால் அந்த பிள்ளையை வந்து நம்ம வந்து அங்கவீனமாக தான் வளர்க்கிற சூழ்நிலை இருக்கும். இதை நான் வந்து சில உண்மையை சொல்கிறேன், யார் மனதை நான் புண்படுத்தவில்லை, யாரையும் சொல்லவில்லை. ஆகவே இங்கு யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன? மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உலக ரட்சகர். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பது என்பது வாக்குத்தத்தம். அப்ப ஆண்டவருடைய விசுவாசம். பழைய ஏற்பாட்டில் வந்து இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் மனம் திரும்புவது என்ன செய்வார்கள்? அவர்கள் ரெட்டுடுத்து சாம்பலில் உட்காருவார்கள். அவர்கள் அந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் யாரும் சாம்பலில் உட்கார்வது கிடையாது, ரெட்டுடுத்து கிடையாது. அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ள முடியாது, நம்முடைய இதயத்தை கிழிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். எதற்காக வருகிறார்? கரை திரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமான சபையை கொண்டு செல்ல வருகிறார். அது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த சத்தியத்தை அறியணும். சத்தியத்தை அறிவீர்கள்,
கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த உலகத்தினுடைய உலகத்தில் பார்க்கும்போது சீற்றங்கள், உலகத்தில் நடக்கிற அரசியல் குழப்பங்கள், சமுதாய குழப்பங்கள், பொருளாதார குழப்பங்கள், உலகத்தில் நடக்கிற சீர்கேடுகள், அநீதி, அக்கிரமம், இவை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும்போது இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் முடிவு பெறப் போகிறது. இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் அழிவுக்குள்ளாக போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான எக்கனாமிக் சிஸ்டம் இஸ் கோயிங் டு பி டிஸ்ட்ராய்டு. All the political system is going to be destroyed. All the systems of this world is going to vanish one day. கர்த்தர் சபை மக்களாகிய நீங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்னு அறியணும். If you know the future, you can live the present. நீங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே என்ன நடக்க போகுது? கர்த்தர் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக மாறின. The kingdom of the world is going to become the kingdom of God. Hallelujah. ஆகவே அறிவான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபை மக்களாகிய நீங்களும் நானும் ஏதோ யோனா புத்தகத்தை ஏதோ ஒரு கதையாக படிக்கக்கூடாது. இது யோனா புத்தகம் ஒரு கட்டுக்கதை அல்ல, இது உண்மையாக நடந்த சம்பவம். இது இஸ் a moral story. இந்த யோனாவின் புத்தகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகமாக இருக்கிறது. நீங்கள் இந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த யோனா புத்தகத்தை ஒரு 10 முறை படி. நீங்கள் 10 முறை படித்தாதான் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் மேலோட்டமாக படித்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. நீங்கள் வீட்டில் போய் குறைஞ்சது 10 முறையாவது அப்படி வாசிக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர். நீங்கள் வீட்டில் போய் வாசித்துப்பார், 10 முறையாவது வாசித்துப்பார், குறைஞ்சது ஒரு 5 முறையாவது வாசித்துப்பார். இந்த யோனா தீர்க்கதரிசி நம்முடைய வாழ்க்கை அவர் படம் பிடித்து காண்பிக்கிறார். நீங்களும் நானும் காலையிலேருந்து இரவில் எவ்வளோ வேலைகளை செய்கிறோம். ஆனால் நம்முடைய இதயத்தில், நம்முடைய மனதில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு இதய துடிப்பு இருக்கிறதா? அந்த இதய துடிப்பு இருக்கிறதா? வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, அங்க ஓடுறீங்க, இங்க ஓடுறீங்க, அங்க ஓடுறீங்க, இல்லாத சாக்கு போக்கெல்லாம் சொல்றோம். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாத சாக்கு எங்கெல்லாம் ஓடுறோம். ஆனா ஆத்மாக்களை குறித்த பாரம் இருக்கிறதா? பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி. அப்போ உங்களை ஏன் ஆத்மாக்கள் பக்கம் ஏன் நெருக்கி ஏவல? உங்களுக்குள்ள தேவ அன்பு இல்லை. ஏன் தேவ அன்பு இல்லை? மெய்யான ரட்சிப்பு உங்களுக்கு முதல்ல இல்லை. அதாவது ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்பதற்கு என்ன அடையாளம்னா, இன்னொருத்தரை ரட்சிப்புல வழி நடத்தணும். இன்னொருவரை ரட்சிப்புல வழி நடத்தலைன்னா நீங்க ரட்சிக்கப்படாதுன்னு அர்த்தம். If you are really saved, you should have a heart for salvation of others. If you don't have the burden to save others, that means you have to question your own salvation. கணவனுக்காக அழுது புலம்புகிற அனுபவம் இல்லைனாக்கா நீ சரியா ரட்சிக்கப்படலை. உன் மனைவி ரட்சிக்கப்படலன்னு சொல்லி இரவு மகளும் உன்னோட மனைவிக்காக நீ ஜெபிக்கலைன்னா நீ ரட்சிக்கப்படலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு யோனா, நீங்களும் நானும் யோனாவை போல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் யோனாவுக்கு என்ன சொன்னாரு? நீ நினைவுக்கு போய் என்ன பண்ணு, நீ பிரசங்கம் பண்ணினார். அவன் என்ன பண்ணிட்டான்? நினைவு இவனுக்கு யோனாவுக்கு வலது பக்கத்தில் இருக்குது, அங்க போயிருக்கணும். அவன் என்ன பண்றான்? எங்க போறான்? அவன் இடது பக்கம். அது நீங்க அப்படித்தான். ஆண்டவர் நீ வலது பக்கம் போன்னு சொன்னா நீங்க இடது பக்கம் போவீங்க. அதுதான் இங்க நடக்குது. ஐ எம் டாக்கிங் அபௌட் பிலீவர்ஸ் லைஃப். ஆண்டவர் நீ இப்படி போவா அப்படின்னாக்கா இப்படி போ. அதாவது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் முடிகள் மரண வழிகள். அதாவது ஆண்டவர் நம்மை நேர் வழியாய் நடத்துகிறார். நம்ம ஆண்டவர் சொன்னா ஆண்டவருக்கு புத்தி சொல்ற ஆட்கள் நம்ம எல்லாம். ஆண்டவரே இப்படி பண்ணா நல்லா இருக்கும், ஆண்டவரே அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி இங்க யோனா என்ன சொல்றாரு? நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அங்க போய் நான் சுவிசேஷ பிரசங்கி. அதாவது பாருங்க,
நாங்கள் அடிக்கடி 2 காரியம் சொல்லுவோம். preach the gospel to the unsaved, preach the word of God to the saved. ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். இது அப்படி சபையில் இல்லை, அப்படியே எல்லாம் எவ்ரிதிங் இஸ் இன் கேயாஸ் நவ இன் தி பிரசன்ட் சர்ச்சஸ். புரியுங்களா? preach the gospel to the saved. ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். இதுதான் தேவன். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண, நீ நீவுக்கு விரோதமா என்ன பண்ண பிரசங்கி. ஏன் சொல்றாரு? அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டின, அவருடைய சமூகத்தில் அவருடைய அக்கிரமங்கள் எட்டி வைத்து. அப்படின்னு அர்த்தம், இவங்க அக்கிரமம் பெருசா இருக்கு, இவங்க அழிக்க போறேன். அதான் தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். இவருடைய அக்கிரமம் பெருகி போச்சு, இவங்களை அழிக்க போறோம் அப்படின்றார். அதனால இவங்க வேதம் சொல்வது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனை காணேன் சொல்லுகிறார். நீங்களும் நானும் திறப்பின் வாயில நான் இருக்கணும். எது பாரம்பரிய ஜபம் இல்லை, திறப்பின் வாயில் ஜபம் இங்கே அங்கே நடக்குதுங்கிற அப்படி இல்லை. அது நம்ம இவர் சொன்ன மாதிரி அது எதுவுமே பாரம்பரியமாக மாறக்கூடாது. எதுவுமே நம்ம விமலன் சொன்ன மாதிரி எதுவுமே பழக்கமாக மாறக்கூடாது. இட் ஷுட் பிகம் ஒரு ஹார்ட் பீட். எல்லாமே பழக்க வழக்கத்திலிருந்து வரக்கூடாது, இதயத்திலிருந்து வரணும். அதுதான் மெய்யான அனுபவம். எவ்ரிதிங் ஹஸ் கம் ஃப்ரம் த ஹார்ட். ஹல்லேலூயா. அப்போ அக்கிரம் பெரியது. அப்போ இவன் இந்த யோனா ஒரு கீழ்ப்படுகிற யோனா எங்க போயிருப்பான் அவன் உடனே என்ன பண்ண, நீவேக்கு போயிருப்பான். ஆனா என்ன நடந்தது? 3 வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். அதாவது எப்போதெல்லாம் நம்முடைய சுய வழியில போறோமோ அப்ப தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்காது. ஒத்துக்கிறீங்களா? என் செய்தியை கேட்குறீங்களா? பின்னால் இருக்கிறவங்க கேட்குறீங்களா? எப்பெல்லாம் நீங்க தேவ சித்தத்தை விட்டு விலகி போறீங்களோ அப்போ கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார்னா டெம்பரரியா இருக்க மாட்டார், கொஞ்சம் விலகி இருப்பார். எப்படி இருப்பாரு? கொஞ்சம் விலகி இருப்பார். ஆனா இயேசு சொல்கிறார், நான் கர்த்தருக்கு பிரியமான செய்யபடியால் அவர் எப்போதும் என்னோட கூட இருக்கிறார். நீங்க ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு உணரலைன்னா நீங்க அவருடைய சித்தத்தை செய்யலன்னு அர்த்தம், அவர் விட்டு விலகி போயிருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, 24 மணி நேரமா கர்த்தர் நம்மோட இருக்காரா? எத்தனை பேருக்கு அந்த அறிவு இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த உரிவு இருக்கு? எத்தனை பேருக்கு 24 மணி நேரம் 24/7 ஆண்டவர் என்னோட இருக்கிறதா? எத்தனை பேர்? நிறைய பேர் நினைக்கிறதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் அதுதான். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா தானே முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. போதும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு வழி வச்சிருக்கிறார், ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். நீங்க உணரணும். ஒருவேளை நீங்க உங்களுடைய தவறுனால அவருடைய வழியை விட்டு அவர் சித்தத்தை விட்டு விலகிட்டீங்கன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பேசுவார். அப்போ we should be sensitive to God's leading. அப்போ நம்ம தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், தேவன் என்னை குறித்து ஒரு வழி வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கணும்.
அப்போ தான் நீங்கள் தவறி போனால் கூட ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார். உங்களுக்கு தான் தேவனுடைய திட்டத்தை பற்றியே தெரியலையே. தேவன் என்னை கூட ஒரு வடி வச்சிருக்கிறாரு, ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய கிரேட் பிளான் வச்சிருக்காரு, உங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் வடிவேலைக்கு போனால் அது உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆகவே முதல்ல தேவன் உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், தேவன் உங்களை குறித்து என்ன ஒரு வடி வச்சிருக்கிறார், அதை புரியணும். அந்த வடிகளில் ஒன்று தான் என்னது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, ஜனங்கள் சுவிசேஷிக்கணும். ஆனால் அந்த யோனா என்ன பண்ணிட்டான், தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகிட்டான். அப்போ இந்த யோனா வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள பாடம் என்ன, அதாவது கீழ்ப்படி. உங்கள் பேரை சொல்லுங்க. நான் இப்போ உங்கள் பேரை சொல்ல முடியாது, நான் வேற மாதிரி சொல்கிறேன். கீழ்ப்படியாத யோனா. நீங்கள் சத்தமாக சொல்லாதீங்க, மனசில் உங்கள் பேரை சொல்லிக்கங்க. கீழ்ப்படியாத மார்ட்டின் சிவராஜ். நான் சத்தமாக சொல்லிட்டேன். அதாவது நம்ம எல்லாருமே எங்கேயோ ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதியில் தவறி தான் போயிருக்கோம். யாருமே 100 கீழ்ப்படிஞ்சு இல்லை. நமக்குள் பாவம் இல்லை என்பதால் நம்மை நாமே வஞ்சிக்கலாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இராது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பிற்கு அவர் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான். அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, சபைக்கு வர்றீங்க, ஊழியம் செய்றீங்க, காணி கொடுக்குறீங்க, எல்லாம் செய்யறீங்க. நான் ஐ எம் ஓகே அப்படின்னு நினைக்காதீங்க. I am not okay, you are not okay. We are not okay in some area or others. எல்லாருமே ஏதோ ஒரு வடியில் நம்ம வடிவிலைக்கு தான் போய் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வடி விட்டு விலகிட்டு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களை காப்பாற்றும். ஹல்லேலூயா. ஆமாம், நான் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகிட்டேன் அப்படியே அந்த வெரி தாட் வில் சேவ் யூ. அந்த சிந்தனை வருது பார்த்தீங்கன்னா, அதுதான் கடைசி உள்ளவங்களை காப்பாற்றும். சில என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே, நான் தப்பு இல்லையே, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் அப்படி ஒன்றும் நான் பெரிய தப்பு இல்லையே அப்படி இந்த சப்பை காட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் ஆவிக்குள்ள வாழ்க்கை வாழ்வாது. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். பரிசுத்த ஆவியினால தெய்வ அன்பு ஊட்டப்பட்டிருக்கு. ரோமர் 5:5 வாசிங்க. ரோமர் 5:5 மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கணும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, பரிசுத்த ஆவியினால தேவன் நம்ம அந்த அன்பு இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. அந்த நம்பிக்கை, அந்த அன்பு ஒருபோது நம்மை வெட்கப்படுத்தாது. சொல்லுங்க, கிறிஸ்துவோட அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு யார், nobody can separate us from the love of God. அதனால ரட்சிக்கப்பட்டதுக்கு உண்மையான அனுபவம் கிறிஸ்துவனுடைய அன்பு. சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு உண்மையானால் கிறிஸ்துவனுடைய அன்பு எனக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவணும். ஐயோ ஜனங்கள் மாண்டு போகிறார்களே, ஐயோ தேசம் அழிந்து போகிறதே என்ற அந்த இதை துடிப்பு. அந்த யோனா என்ன பண்ணிட்டான், தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகிட்டான். அப்போ இது கீழ்ப்படியாத யோனா. இன்னும் சொல்ல போனால் ஃபூலிஷ் யோனா. ஃபூலிஷ். இந்த யோனா எப்படிப்பட்ட யோனா? கீழ்ப்படியாத யோனா. உங்கள் பேர் சொல்லுங்க, கீழ்ப்படியா. உங்கள் பேர் கீழ் தப்பு ஒன்றும் கிடையாது. நீ சொல்லி பாருங்க, அடுத்த பெரிய லெவலுக்கு போயிடுவீங்க நீங்க. ஹல்லேலூயா. இஃப் யூ அட்மிட் யுவர் மிஸ்டேக் யூ வில் ரீச் ஹையர் லெவல். அவர் புத்தி இல்லை. நான் கூட அதே தான் சொல்லிருக்கேன். ஆண்டவரே, ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே அப்பா, நான் இந்த நாளில் எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறேன், நான் புத்தி இல்லாமல் எவ்வளவோ காரியங்களை செய்திருப்பேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டன்னு சொல்லு. என்ன நான் புத்தி இல்லாமல் ஒருவேளை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் செய்த பாவத்தால் இப்போ அறிக்கையிடுறேன். பொதுவாக நம்முடைய வழக்கை என்ன, அன்றைக்கு செய்த பாவத்தை அறிக்கையிடுவோம். நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சின்ன பையனாக இருக்கும்போது, 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் செய்த பாவத்தால் ஆண்டவரை, சின்ன பையனாக இருக்கும்போது நான் திறன் ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க. எங்கள் அம்மா
எங்கள் மாமா வீட்டிலேருந்து அப்போல்லாம் நாங்கள் வந்து சக்கரை காப்பி கிடையாது, எல்லாம் வந்து வெள்ளை காப்பி தான். எங்கள் அம்மா ரொம்ப வெள்ளை காப்பி தான், எனக்கு கருப்பு காப்பி தான் குடிச்சு பழக்கம். நான் வந்து பால் காப்பி குடிச்சே எனக்கு வந்து எனக்கு ஞாபகம் கிடையாது. அதனால் அம்மா என்ன பண்ணுவாங்க, நிறைய வெள்ளை வச்சுருப்பாங்க. நான் சின்ன பையனாக இருக்கேன் தெரியுமா, அம்மா கடைக்கு போயிட்டா வச்சுங்களேன், உள்ளே போயிட்டு ஒரு வெள்ளத்தை பிடிங்க எடுத்துருவேன். அந்த மாதிரி அப்புறம் கொஞ்ச நாள் வச்சு பார்த்து என்ன வெள்ளம் குறைஞ்சி போயிருக்காரு எங்கள் அம்மா கேட்போம். கண்டுக்கவே மாட்டேறேன், நான் தான் எடுத்துன்னு சொல்லவே மாட்டேன். ஒருவேளை அவர் ரட்சிக்கப்பட்டு தான் நான் சொல்லியிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வந்து நான் வந்து வெள்ளத்தை திறனவன். யாரு? நான் மாங்காவை திறனவன். அடுத்த வீட்டில் மாங்காய் விளைஞ்சிருக்கோம், அந்த மாங்காவை தேடி இருக்கேன். ஒரு முறை நான் சின்ன பையனாக இருக்கும்போது 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு, இப்போ இருக்கிற சாஸ்திரி பவன் ரோடு, அந்த காலத்தில் எல்லாம் இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ், கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ், ரயில்வே ஆஃபீஸர் இருப்பாங்க. அவ்வளோ அருமையான இடம், சென்னையிலே பிடித்த இடம். அங்கே வந்து காம்பவுண்ட் ஏரி குறித்து உள்ளே ஒரு கார் இருக்குது. போட்டு என்ன பண்ணிட்டேன், வந்து மாங்காய் பறிச்சுட்டு வந்துட்டான். சில வீடுகள் ஏறி நம்மளது முருங்காத்திட இப்படியெல்லாம் சின்ன வயசுல எவ்வளோ நான் தவறு செய்திருக்கேன். அதுக்கெல்லாம் இப்போ நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி டோன்ட் பி காம்ப்ளிசன்ட், டோன்ட் கேரி a wrong idea. You have to go through proper salvation process. Today majority of the Christians don't pass through the proper salvation experience. That is the tragedy in the church. சரி, ஓகே. இந்த யோனா என்ன பண்ணிட்டான், வடுதலைக்கு போயிட்டான். அவர் கீழ்ப்படியாத யோவான், கீழ்ப்படியாத யோனா. இந்த கீழ்ப்படியாத யோனான்னு சொல்லும்போது உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கணும். அப்படி போட்டால் தான் நீங்கள் வந்து நீங்கள் நல்லது. இது கீழ்ப்படியாத யோனா. சரி, ஓகே. அப்புறம் வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். போதும். அதாவது பாருங்க, தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போகிறவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, தூங்குற வேலை தான். கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போறவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கர்த்தருக்குள்ள இருந்தா தானே வேலை செய்ய முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படி இருக்கும், சும்மா இருக்க மாட்டாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்க சோம்பேறிகளா இருப்பாங்க, சில விஷயங்கள சுறுசுறுப்பா இருப்பாங்க, கர்த்தருடைய ஊழியத்துல சோம்பேறிகளா இருப்பாங்க. ஆனா இந்த யோனா எப்படி என்ன பண்ணிட்டான், அவன் அவனுக்கு வேற வேலையே இல்லை, தேவ சித்தத்தை விலகி போயிட்டான். அவனுக்கு வேற ஒன்றா என்ன செய்யறது தெரியல. என்ன பண்ண நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் 6ஆம் வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். பாருங்க, இங்க கப்பல் கொந்தளிக்குது, இங்க பெரிய ஆபத்து வந்து இருக்கு. யோனா என்ன பண்ணிட்டு இருக்கான், அயர்ந்த நித்திரை பண்ணினான். சரி, ஆண்டவர் இவனை கப்பலில் தான் போக சொன்னாருன்னு சொல்லி கப்பலில் போயிருந்து, இவன் கப்பலில் போயிட்டு ஒரு பெரிய ஒரு புயல வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான், அவன் என்ன பண்ணியிருப்பான், ஜெபம் பண்ணியிருப்பான். அது என்ன பண்ணியிருப்பான், ஜெபம் பண்ணியிருப்பான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறான் அவன் இப்போ? அப்போ ரட்சிக்கப்படாதவங்க தூங்குற நேரத்தில், ரட்சிக்கப்பட்ட மக்கள் தூங்குற நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்படாத மக்கள் ஜெபிக்கிற நேரத்தில் தூங்குவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்க? தூங்க நேரத்தில் ஜெபம் பண்ணுவாங்க. ரட்சிக்கப்படாதவங்க ஜெபம் நேரத்தில் தூங்க. அது எப்படிப்பா சொல்றீங்கன்னா, சபையிலேயே பார்த்துருக்கேன், சபையிலே நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சார் தூங்கிட்டே இருக்கான். தயவுசெய்து என்னை வழி நடத்தின எல்டி ஜெயச்சந்திரன் அண்ணன் அவர்கள், இஸ் மை ப்ரீச்சிங் மென்டர், அவர் சொன்னார், பாஸ்டர் மார்ட்டின் சபையில் யாருமே தூங்க மாட்டார் சொல்லி திருக்கசனமாக சொன்னார். ஆனால் அந்த திருக்கசனம் சபையில் பொய்யா மாறி போச்சு.
ஒரு சிலர் வாழ்க்கையில் அது பொய்யா பாரு. நிறைய பேர் தூங்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தூங்குறீங்கன்னா வீட்டில் சரியா நைட்டில் தூங்கலன்னு அர்த்தம். நான் தப்பாக நான் சொல்லலை. நைட்டில் போதுமான அளவு நல்லா தூங்கலை, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு லேட்டாக ஆராதனைக்கு வந்திருக்கலாம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கலாம். ஆனால் இங்கே வந்து தூங்கக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் தூங்குறீங்க, எல்லாரும் தூங்க வச்சுக்கலாம் மாறிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசி. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. பாருங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான். இப்ப குற்றவாளி யாரு? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சரிங்களா? பாருங்க, அதாவது ஒரு ஆள் ஜெபித்தா எல்லாரும் காப்பாற்றப்படுவாங்க. ஒரு ஆள் ஜெபித்தா எல்லாரும் காப்பாற்றப்படும். ஒரு ஆள் ஜெபிக்கலைன்னா எல்லாரும் அந்த ஒரு ஆளை திட்டுவாங்க. முன்னால தான் எனக்கு வந்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பாருங்க, ரொம்ப இவன் கீழ்ப்படியாத யோனா என்ன சொல்ற? நான் பயபக்தி உள்ளவன். அவ்வளவு பொய், அவ்வளவு பொய். நம்ம கூட அப்படித்தான். நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானசாரம் எடுத்தேன்னு சொல்லுவோம். ஆனால் அவ்வளவும் நம்ம பேசுறதெல்லாம் தவறான வார்த்தை. நம்ம சபையில் அப்படிதான். ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானசாரம் எடுத்திருக்கேன், நான் எவ்வளோ கர்த்தருக்காக வாழ்ந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு இங்கே பண்ணுற இவன் என்ன பண்ணா சாக்கு போக்கு. என்னது இங்க வந்து அப்ப கூட என்ன செய்யல, எல்லாரும் சொல்றாங்க உன்னால தான் எங்களுக்கு இந்த ஆபத்து வந்தது. ஒரு பாருங்க, நம்ம கீழ்ப்படியாம போனா நமக்கும் ஆபத்து, நாம் கீழ்ப்படிய போனா எல்லாருக்கும் ஆபத்து. ஒத்துக்கிறீங்களா? நீங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படலைன்னா, ரட்சிக்கப்படாத உங்களால குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கும் ஆபத்து, குடும்பத்தில் இருக்கிற ஆபத்து. இப்ப சபையில நீங்க சபையில வந்து ஒழுங்கா இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து, உங்களால மற்றவங்களுக்கும் ஆபத்து. நீ சபையில நல்லா இருந்தா எல்லாம் நல்லா இருப்பாங்க. நீ ஒரு ஆள் சபையில நல்லானா எல்லாரையும் குட்டிச்சோராக்கிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால சபையில நம்ம உருப்படியா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும். நீ ஒரு ஆள் சரியில்லைன்னா சபையில இருக்கிற எல்லாரையும் புளித்த மாவானது முழு மாவு, கொஞ்சம் புளித்த மாவா என்ன செய்யும்? எல்லாத்தையும் புளிப்பாக்கிடும். புரியுதுங்களா? ஜாக்கிரதையா இருக்கணும். நீ ஒரு ஆள் நல்லா இருந்தா சபையில எல்லாம் நல்லா இருப்பாங்க. நீ ஒரு ஆள் நல்லா இல்லைன்னா எல்லாரையும் கெடுத்துருவேன். ஹல்லேலூயா. இப்போ வந்து இந்த யோனா மூலமா நம்ம கற்றுக்கொள்வது என்ன? யோனாவுடைய தவறு அவனுக்கும் ஆபத்தை உண்டாக்கிச்சு, அது எல்லா மக்களுக்கும். அதே மாதிரி நீங்க கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி நீங்க பாவம் செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல கஷ்டம் வரும், பல ஆபத்து வரும். உங்களுக்கும் துன்பம், உங்களை சேர்ந்த உங்களை நம்பி இருக்க எல்லாருக்கும் ஆபத்து. சொல்றாங்க இல்லையா, பட உன்னால தானா எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தது, நீ ஒழுங்கா இருந்தா ஏன்டா எனக்கு இந்த நிலைமை அப்படி சொல்றாங்க இல்லையா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பாருங்க, ஒரு உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா உலகத்தார் எல்லாருக்கும் தெரியும். நல்லா கவனிக்க, ஒருவர் உண்மையா ரட்சிக்கப்பட்டிருந்தா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ ரட்சிக்கப்படலைன்னா எல்லாருக்கும் தெரியும், நீ ரட்சிக்கப்படலைன்னா அவங்களுக்கு தெரியும். பிரஜாதி மக்களுக்கு உண்மையா ரட்சிக்கப்பட்ட நீங்க சபை ஒரு ஆபீஸில் வேலை செஞ்சுக்கலாம், உண்மையான விசுவாசியும் இருப்பாங்க, உண்மையில்லாத விசுவாசியும் இருப்பாங்க, ரட்சிக்கப்படாத இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியும். அது போல இவங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, இவன் சும்மா நடிக்கிறான், போலி. நான் என்ன பண்றேன், நான் எபிரேயன் சொல்றேன், பொய், சுத்த பொய். அவன் உண்மையான எபிரேயன் இருந்தா கர்த்தருடைய சித்தத்தை கீழ்ப்படிஞ்சிருப்பான். இவன் யாருவன்? பொய் எபிரேயன். அப்புறம் அடுத்தது பாருங்க, பயபக்தி உள்ள பயபக்தியா இருந்தா இப்படி ஓடி போவானா அவன்?
அவ்வளவு பொய். நம்ம அப்படித்தான் விசுவாசம் சொல்லிட்டு அவ்வளவும் கனி கொடுக்கிற வாழ்க்கை கிடையாது. பேருக்கு தான் விசுவாசி, அவ்வளவு விச ஊசி. நடக்குதா? நடக்குதா? பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ரொம்ப ரொம்ப மும்பரமா இருக்கு. அப்ப உடனே கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க? இந்த சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். இப்பதான் அவனுக்கு வந்து உணர்வு வருது. மனந்தரும்னா இல்லையோ, மனந்தருவலுக்கு முன்னதாக பாவ உணர்வு. பாவ உணர்வு. The first step in repentance is அதாவது guilt of sin, பாவ உணர்வு. இப்பதான் அவனுக்கு என்ன வந்திருக்கு? உணர்வே வந்திருக்கு. அவர் பாவ உணர்வு வந்திருக்கு. மனதர்மனா இல்லையான்னு பின்னாடி பார்க்க போறோம். இப்பதான் அவனுக்கு ஒரு தான் செய்தது குற்றன்ற உணர்வு வந்தது. அப்ப என்ன சொல்றான் பாருங்க. அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவ நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். பாருங்க, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த யோனா கீழ்ப்படியா போனால அவனுக்கும் ஆபத்து, நமக்கு ஆபத்துன்னு புரிஞ்சு போச்சு. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆபத்திலிருந்து மீண்டு வரத்துக்கு தேவன், அவங்க எந்த தேவன் தெரியாது. அவங்க தான் முதல்ல எல்லா தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, அவரவர் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா, இவனை வந்து 15 வசனம், யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். பாருங்க, தேவனை அறியாத மக்கள் கூட கர்த்தர் வந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்த உடனே என்ன பண்றாங்க? பொருத்தனை பண்ண. அப்ப யோனா பொருத்தனை பண்ணானா? இல்ல, தேவனுடைய சமூகத்தில் விலகி போன யோனா. அப்ப யோனாக்கு இன்னொரு பேர் கொடுக்கலாம், கீழ்ப்படியாத யோனா, முட்டாள் யோனா, தேவ சமூகத்திலிருந்து விலகி போன யோனா, பொய் தீர்க்கதரிசி, பொய் யோனா. வாசிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து போதும், அது நீண்ட கதை. அப்போ அந்த யோனா ஆண்டு என்ன பண்ணாரு? அங்க ஒரு மீனை கட்டளையிட்டார். அந்த மீன் வயிற்றில் எவ்வளவு நாள் இருந்தான்? 3 நாள் இருந்தான். அப்ப பாருங்க, அப்பதான் உனக்கு பாவ உணர்வு வருது. ஐயோ, என்னால இப்படி ஆயிப்போச்சே, நான் தேவனுடைய கிருபையை விட்டு நான் வேலைக்கு போயிட்டேனே. இப்போ அவனுக்கு வந்து உணர்வு வருது. இது பாவ உணர்வு. இது வந்து கிருபையை கொடுத்த உணர்வு. கிருபை, the guilt of grace, கிருபையை கொடுத்த உணர்வு வருது. முதல்ல என்ன உணர்வு வந்தது? பாவத்தை கொடுத்த உணர்வு வந்தது. ஆனா மனம் திரும்பல. ஆனா இப்ப வந்து பாருங்க, அவனுக்கு வந்து இப்படி மீன் வயிற்றில் காப்பாற்றப்பட்டவருக்கு தேவனுடைய ரட்சிப்பை குறித்து, அன்பை குறித்து உணர்வு வருது. அப்போ சொல்றான் பாருங்க, 8ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி 2:8 பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இப்ப என்ன பண்ணா, கொஞ்சமா அவனுக்கு கிருபையை குறித்த ஒரு உணர்வு வருது. ஐயோ, நான் வீணான மாயை பின்பற்றி இப்படி தேவனுடைய கிருபையை இழந்து போயிட்டேன்னு சொல்லி அந்த உணர்வு வருது. ஆனா மனந்தரம்னா இல்லையான்னு இன்னும் நமக்கு தெரியாது. முதல்ல உணர்வு வருது. அப்புறம் பாருங்க 9ஆம் வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இங்கேயும் போய்தான் என்ன சொல்றாங்க? நானோவெனில் துதியின் சத்தத்தை பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். நல்ல கவனிக்க,
இவனுக்கு குற்ற உணர்வு வந்தது, கிருபை உணர்வு வந்தது. ஆனால் நான் அவரை பொருத்தனை பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அவன் உண்மையாக பொருத்தனை பண்ணினா என்னால் உங்களுக்கு பின்னாடி தெரியும். 3 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். பாருங்க, இப்போ இவன் உண்மையா மனம் திரும்பி இருந்தா அவன் என்ன பண்ணிருப்பான்? ஆண்டவரே, நான் நினிவேக்கு ஜனங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன்னு அவன் எழுந்து சொல்லியிருப்பான். ஆனா அப்பவும் சொல்லல. அவன் இவ்வளோ அடி வாங்கியும் இவ்வளோ உத வாங்கியும் வாழ்க்கையில் இவ்வளோ பாடுபட்டோம், இவ்வளோ நமக்கு புத்தி வரல, ஏதோ உணர்வு இருக்கு, ஆனால் என்ன வரல, இன்னும் கிரியையில் வரல. என்ன வரல? சும்மா உணர்வோடு இருக்கும், ஆனால் இன்னும் கிரியில் வரல, இன்னும் கிரியில காமிக்கல. இப்போ கிரியில காமிச்சு என்ன நடந்திருக்கும்? உடனே ஆண்டவரே நான் புறப்பட்டு நான் நினைவுக்கு வரும் போயிருப்பான். ஆனால் இவன் போல. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? 1 வசனம் வாசிங்க. 2ஆம் தரம் கர்த்தரோட வார்த்தை வருது. நீ என்ன பண்ணுவோனா? ஆண்டவர் அவனுக்கு மீன் வயிற்றுல போட்டு பார்த்தாரு. அப்பவும் அவனுக்கு புத்தி வரல. சரி, மீன் வயிற்றுல வெளியே வந்தான். சரி, சூசத்தை அறிவிக்கலாம்னு போயிருக்கலாம், அப்போ இல்லை. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவ்வளவு இரக்கம் உள்ளவர். அதாவது பாருங்க, அதாவது our failures will not defeat God's plan. Our failures will not defeat God's plan. நம்ம என்ன தவறு பண்ணாலும் தேவன் நம்மை குறித்து திட்ட தோல்வி அடையாது. ஒரு அல்லேலூயா சொல்ல. நான் என்ன சொன்னேன்? நம்ம என்ன தவறு செய்தாலும் தேவனுடைய திட்டம் தேவ திட்டம் தோல்வி அடையாது. தேவன் மோசேயை குறித்து பெரிய திட்டம் வச்சிருந்தாரு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துறதுக்காக. ஆண்டவர் சொன்னார், நீ கண்மலையை பார்த்து பேசினார். அப்புறம் என்ன பண்ணான்? 2ஆம் இன்னொரு முறை அடினாரு, என்ன பண்ணான்? பேசிட்டான். ஆனால் கர்த்தர் ஜனங்களை தண்டிச்சாரா? இல்லை. அப்போ மோசஸ் ஃபெயிலியர் டிட் நாட் லிமிட் த பிளான் ஆஃப் காட். மோசனுடைய தவறு தேவனுடைய திட்டத்தை இல்லை. அதே போல பாருங்க, தேவனுடைய திட்டம் என்ன? இந்த நினைவு மக்கள் ரட்சிக்கப்படும், அதுதான் தேவ திட்டம். அப்படி இங்க யோனாவினுடைய தோல்வி தேவனுடைய திட்டத்தை தடை செய்யல. இப்போ 2ஆம் தடவை அனுப்புறார், போ அப்படின்றார். போய் எங்கன்னா அவங்க பிரசங்கம் பண்றான். சரி பாருங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பார்த்தீங்களா? இவங்க பிரசங்கம் பண்றான். போய் பிரசங்கம் பண்ண உடனே என்ன ஆகுது? அந்த ஜனங்கள்லாம் மனம் திரும்புறாங்க. இப்போ இவன் உண்மையா மனம் திரும்பி அந்த ஜனங்கள் மனம் திரும்பணும், அவங்க மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னு இருந்தாக்கா அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். இப்போ யோனா இந்த ஜனங்கள்லாம் மனம் திரும்ப சந்தோஷப்பட்டானா? சொல்லுங்க. என்ன பண்ணா? வருத்தனை கூட பரவாயில்லைங்க, கோவப்பட்டாங்க. யார் மேல கோவப்பட்டான்? ஆமா, இதுதான் நம்ம நடக்கும். ஆண்டவர் சொல்ற மாதிரி ஒழுங்கா செய்தா சந்தோஷமா இருப்போம். நீங்க தேவ சித்தத்தை விட்டு விலகி நீங்க இஷ்டம் போல போயிட்டு தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. ஏன்னா கோபம் வருந்தவன் இது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. அப்போ தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டால் தேவன் செய்கிற கிரிகளை குறித்து நமக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். இவனுக்கு ஒரே எரிச்சல். இவனுக்கு ஆண்டவர் மேல கோபம். ஏன் ஆண்டவர் மேல கோபம்? அவர் இரக்கமும். அதாவது இவன் உண்மையான யோனா உண்மையா கீழ்ப்படினோட இருந்தாக்கா இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க என்ன பண்ணிருப்பான்? சந்தோஷப்பட்டிருப்பான். இவன் உண்மையா இல்லை, இதை கடமைக்காக போனான். நம்ம விமலன் சொன்ன மாதிரி கடமைக்காக போனான். அவன் உண்மையா போல. அவன் கடமைக்காக போனதுனால அவனுக்கு என்ன சந்தோஷம்? உண்மையா போயிருந்தா, ஆனா உண்மையா போல அவன். அதனால என்ன அவனுக்கு சந்தோஷத்துக்கு பதில் என்ன வரும்?
எரிச்சல் யார் மேலே எரிச்சல்? ஆண்டவர் மேலே எரிச்சல். என்ன பாருங்க 2ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போ இவர் ஆண்டவருக்கு என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு புத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீங்க ரொம்ப அன்புள்ள தேவன், நீங்க இரக்கம் உள்ள தேவன், நீங்க நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி போனாலும், நான் உங்களுடைய சித்தத்தை விட்டு விலகி போனாலும், நீர் அன்புள்ள தேவன், நீங்க உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவீர் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க நினைவுக்கு போன்னு சொல்லி நான் போகல அப்படின்னு சாக்கு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் எல்லாரும் ஆலய பணிக்காக குறைஞ்சது 20,000 கொடுங்க அப்படின்னு சொன்னா, அநேகர் அதை பற்றி கேர் பண்ணுறதே இல்லை. அதை பற்றி கேர் பண்ணுறதே இல்லை. சரி, கொடுக்கட்டும். இது ஆலய விசாரிப்பாக தானே கேட்குறாங்க. நம்ம கொடுப்போமே என்ற எண்ணம் வரல. இந்த யோனா எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? தேவையில்லை சந்திக்க தான் போறாரு. நான் கொடுத்து தான் தேவை சந்திக்கணுமா? அப்ப நான் கொடுக்காம இருந்துடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியும் ஆலயம் கட்டி முடிக்க போது யாரும் கொடுக்க போறாங்க. நம்ம கொடுக்கலனாலும் பரவாயில்ல. நம்ம கொடுக்கலன்னா கூட நம்ம அதை பற்றி பிரியாசப்படலாம் கூட, எப்படியோ கட்டி முடிச்சிடலாம்னு சொல்லி இப்படி யோனாவை போல மக்கள் நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க. நீங்களாம் மனம் திரும்பணும், உண்மையாகவும் மனம் திரும்பணும். 3ஆம் வசனம். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். எப்பவுமே பாருங்க, தேவ சித்தத்தை விட்டு விலகி போனவங்களுக்கு முதல்ல வருத்தம் வரும், எரிச்சல் வரும், அடுத்தது டிப்ரெஷன் வரும். என்ன வரும்? எதுக்கடா இந்த உலகத்தில் வாழ்ந்து இவங்கெல்லாம் யாரு? விசுவாசிகள் கர்த்தரோடு நெருங்கி இருந்தால் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையே வராது. நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு, கர்த்தருடைய வழியில் போறவங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும், சாகிற மாதிரி துன்பம் வந்தாலும், எல்லாம் அடிச்சு நொறுக்கி சாகடிக்கிற மாதிரி, நம்மளை தீயில போடுற மாதிரி, தானியேலை போல தீயில போடுற மாதிரி, சிங்கக்கவில போற என்ன பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரை நேசிக்கிற மக்களுக்கு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற மக்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் ஆண்டவர் மேல அவர்களுக்கு அன்பு தான் இருக்குமே தவிர, அவர் ஒருபோது ஆண்டவர் எரிச்சல். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, உமக்காக நான் இப்படி வாழ்ந்தேன், என்ன இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, என்னை ஏமாத்திட்டீங்களே, என் வாழ்க்கை நாசமாக்கிட்டீங்களே, இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, உம்மை நம்பி தானே வந்தேன், ஏன் எனக்கு இந்த கதின்னு சொல்லி ஒருபோதும் கொட்டு சொல்ல மாட்டான். தேவனிடத்தில் அன்பு குரல் சகலமும், அன்பையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் சொல்லுங்க. தேவனுடைய அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு. சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு. என் வாழ்க்கையில் நான் கண்டது, என் வாழ்க்கையில் என்ன தீமை வந்தாலும் அதை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். என் வாழ்க்கையில் என்ன தீமை வந்தாலும், மரணமே வந்தாலும், என் கர்த்தர் அதை ஜீவனாக மாற்றக்கூடும். விசுவாசிகள் முதல் கத்துக்கணும். அப்படி கத்துனா எந்த துன்பம் உங்களை தேவனை விட்டு பிரிக்க கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பன் யார்? Who can separate from the love of God? தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த என்னிலே நற்கிரியை தொடங்கினவர் அந்நாள் மட்டும் அவர் நடத்துவார். வழிபாதபடி என்னை காக்கவும் தமது மகிமையான சன்னிதானத்திலே என்னை மாசற்ற நிறுத்துவார். அல்லேலூயா. அவர் என்னை உலக தோற்றத்தை உணவே தெரிந்தவர். சரி, ஓகே. பாருங்க, இப்போ யோனாக்கு தான் எடுத்து எரிச்சல் வந்துடுது. பிறகு 6ஆம் வசனம். யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். இவன் ரொம்ப மனுவாய் ஆயிருக்கான். ஆண்டவர் என்ன பண்ற, இவனுக்கு வெயிலுக்கு ஒரு ஷேடுக்காக ஒரு ஆமணக்கு செடியை போடுறாரு. உடனே என்னாச்சு? அப்போ ஆண்டவரால் இவனுக்கு சந்தோஷம் வரல, அழிந்து போகிற ஆமணக்கு செடிக்காக சந்தோஷம் வருது. அப்படிதான் விசுவாசிகள். ஜனங்க ரட்சிக்கப்படணும், ஆலயம் கட்டப்படணும், கொடுங்கணும், அதுல சந்தோஷம் கிடையாது.
ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு இதை, அதில் தான் சந்தோஷம். ஆலயத்தில் சந்தோஷம் இல்லை, கர்த்தர் தங்களை ஆசீர்வதித்ததுக்காக சந்தோஷப்படுறான். ஆலயம் நல்லா இருக்கணும், நிறைய மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், தேசம் மக்கள், அதுல சந்தோஷம் கிடையாது. எனக்கு கர்த்தர் நல்ல வீடை கொடுத்துருக்காரு, ஹாஹா அல்லேலூயா, கர்த்தர் காரை கொடுத்துருக்காரு, அல்லேலூயா, இதெல்லாம் தான் சந்தோஷம். இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. பாருங்க பாருங்க, ஆண்டவர் சரியான புத்தி புகட்ட விரும்புகிறார். பாருங்க 7ஆம் வசனம். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். பார்த்தீங்களா, அந்த ஆமணக்கு செடியை நம்ம ஆண்டவர் அடிச்சார் இவன் யோனாக்கு. இந்த ஆமணக்கு செடியில் தானே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. இது இப்போ ஆமணக்கு செடி போயிடுச்சு, இப்போ என்ன வந்து அவனுக்கு இப்போ அது மனம் திரும்பினானா? இல்ல, இன்னும் மனம் திரும்பல அவன். அது மாதிரி சபையில எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் மனம் திரும்ப அந்த மக்கள் இருக்கிறாங்க. இது யோனா தீர்க்கதரிசன புத்தகம் சபைக்கு எழுதப்பட்டுன்னு சொல்லிட்டு என்ன, இது நிருபங்களையும் சேர்க்கணும். அல்லேலூயா, ஃபால்ஸ் டீச்சிங் இல்லை, கற்பனைக்காக சொல்றேன். பவுல் எதன நிருபங்களோட இதே சேர்க்கணும். சபைக்கு எதுனா யோனாவின் நிருபங்களை சேர்க்கணும். இதை தப்பி தவறி பழைய ஏற்பாட்டில் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒழுங்கா இருந்த, இந்த ஒரு தீர்க்கதரிசி மதிக்கட்ட தீர்க்கதரிசி. சபையில எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, நான் ஒரு ஆள் தான் மோசமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் சபை நல்லா இருக்கும். திரும்பி அப்ப கூட உனக்கு புத்தி வரல, மனம் திரும்பனா நான் இனி உயிரோட இருக்கிறேன், நான் செத்துறேன் அப்படின்ட்டான். சரி, இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. கடைசியில் ஒரு கடைசியா புத்தி சொல்றாரு. ஒரு 10ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் 9 வாசியம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். அப்ப கூட பாருங்க, இன்னும் எரிச்சல் அதிகமாகுது. இப்படி எரிச்சலா இருக்க, ஆமா ஆமா ஆண்டவர் சொல்லும் போது இன்னும் எரிச்சல் ஆகுது. என்னம்மா ஏமா இப்படி கோவப்பட்ட அப்படின்னு யாராவது கேட்ட வச்சுக்கலாம். ஆமாமா இது போதாது, இன்னும் நான் கோவமா இருந்திருக்கணும் சொல்றோமா. 10. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுகிறார், நம்மை போல பரிதபிக்கப்பட்டார். ஏந்திருக்கலாம் தயவுசெய்து எல்லாரும் சோகம். இயேசுவே இயேசுவே எனக்கு ஆத்துமா பாரத்தை கட்டல சொல்லுங்க. ஆண்டவர் ஆத்துமா பாரத்தை கட்டல. நான் யோனாவை போல மதிக்கட்டவனா இருக்க விரும்பலை. யோனாவை போல உடைய சமூகத்தை விட்டு விலகி போக மாட்டேன். யோனாவை போல தேவசித்து விலகி போக மாட்டேன். யோனாவை போல எரிச்சலாக இருக்க மாட்டேன். ஆண்டவரை மாற்றும் ஆண்டவர். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், ஆத்தும பாரத்தை தாருமையா, நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நாளில் யோனா தீர்க்கதரிசனம் மூலமாக எங்களோட பேசினீர். அப்பா, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும் சுவாமி.
உம்முடைய சித்தத்தை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளும் தாபனே. நல்ல மனுஷன் நடைகள் கத்தரால் உறுதிப்படும். அவருடைய வழியின் மேலே அவர் பிரியமாக இருக்கணும். வார்த்தையின்படி அப்பா உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபம் பாதை வெளிச்சமாக இருக்கணும். ஒருபோதும் யோனாவை போல உம்முடைய சமூகத்தை விட்டு விலகாதபடி நாங்கள் ஆண்டவரே நல்ல ஒரு சுத்த மனசாட்சியோடு நல்ல ஒரு குற்ற மனரோடு கூட வாழ்ந்து இயேசுவே உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தில் நாங்கள் பங்கேற்று உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். செய்தி கேட்ட ஒவ்வொரு மக்களும் யோனா செய்த தவறை செய்யாதபடி அவர்களை கிறிஸ்துக்குள்ளாக ஆண்டவரே நல்ல ஒரு கத்தாவே சிறந்த விசுவாசிகளாக கிறிஸ்துக்குள்ளாக தேறியவர்களாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் ஆவியில் வளர உம்முடைய அன்பில் வளர கிருபையில் வளர உமக்காக சாட்சியாக எழுப்ப உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். செய்தி கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை